Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வாழை இலையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே நம்ம ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சால் வாழை இலையில் போட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வாழை இலை வச்சே நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வாழை இலை வச்சு செய்கிற ரெசிபி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். அப்புறம் வாழை இலையை இப்போ நான் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதிலிருந்து இப்போ நாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். எப்போவுமே வாழை இலை பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வர்றது நம்ம கோவில் ஃபங்க்ஷன், வீட்டில் இருக்கிற அந்த மேரேஜ், பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன் தான். ஏன்னா அதில் அந்த வாழை இலையை எடுத்து இந்த சுடு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஒரு வாசம் வரும். அப்பப்பா அப்படின்னு இருக்கும் நமக்கு. எதுவும் இல்லாமல் இது இயற்கையாகவே இதில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் நிறைய இருக்காமா. இப்போது இதையே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இதையே போட்டு விட்டுடலாம். அது இல்லாமல் இந்த வாழை இலை இந்த மாதிரி போட்டு விட்டு நாம் இதோட சாறு புழிஞ்சு எடுத்து அந்த சாறு இருக்கும் இல்லையா, அதையே நம்ம வேக்காலத்துலலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக நமக்கெல்லாம் சூடு கட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த சாறு அதில் வச்சு விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாயிடுமாமா, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இதையே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம எவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சாலுமே அதோட சக்கை நம்மளுக்கு இருக்கும். அதனால நம்ம இப்போ இதையே நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நமக்கு அதோட சக்கை தேவையில்லை, அந்த வாழையில சாறு மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இதையே நம்ம கை வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த வடிகட்டி வச்சுருந்து நம்ம வாழையில சாறையை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதையே ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், கொதித்தோம்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த கசர மாதிரி இருக்கிறது மேலால் அப்படியே வந்து நின்றுக்கும். அதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு மறுபடியுமே பாருங்கள், இப்போ உங்களுக்கு மேலால் நல்லா தெரியுது பார்த்தீங்களா. மறுபடியுமே நம்ம இதையே நெருக்கமான ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா நம்ம அதிலே வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த கசரெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ இதுப்போ அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வேறு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரவும் கொஞ்சம் கேஷ்யூ ஒரு 10-15 கேஷ்யூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பம்கின் சீடு அதையும் போட்டிருக்கேன். பம்கின் சீடெலாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ரை ஆன இதுவே நம்ம அந்த நெய்யோடவே சேர்த்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் மெஷர்மெண்ட்டுக்கு 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டியது லைட்டாக வரப்பட்டாலே போதும். இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த நம்மளோட வாழை இலை சாறை நம்ம சேர்த்திடலாம். அந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப்பு அளவுக்கு சேர்த்திருக்கோம் நான். இப்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பண்ணு கொதிக்கட்டும். அது கொஞ்சம் லைட்டாக கொதி வர டைமில் நம்ம அந்த வறுத்து வச்சுருந்த நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நம்ம சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டு நம்ம இந்த டைமில் அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா வற்றி ரவையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டேன். இதையும் சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சர்க்கரை நல்லா அந்த சூட்டோடு சூடாக நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக கட்டியாக வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டோம். அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னா நெய் சேர்த்திடலாம், இல்லை அளவாக போதுன்னா அளவாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த நம்மளோட முந்திரி திராட்சையும் நம்ம சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டோம்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழை இலை கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. செஞ்சு பார்க்கலன்னா ஒரு 1 டைமாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே இதில் நம்ம சேர்த்துல. இயற்கையான வாழை இலையோட அந்த ஸ்மெல் மட்டும்தான் அதில் இருக்கும். டேஸ்ட்டை எப்போவுமே நம்ம கேசரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நமக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்வீட்டாக நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.
சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் இதை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் வாழை இலையில் செய்கிற மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளீஸ். டாட்டா பாய். நாளைக்கு இன்னொரு வேறு வெரைட்டியான ரெசிபியுமே வரேன். பாய்.